குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய எம்சிக்யூ டெஸ்ட், ஓவரால் எம்சிக்யூ டெஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக லாஸ்டா வந்து நம்ம லாஸ்ட் மந்த்ல வந்து 23rd அன்னைக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தோம். இப்போ இந்த மந்த் வந்து டிசம்பர் மந்த் நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 8th ஸ்டாண்டர்ட்க்கு 3 கிளாஸஸ்க்கு வந்து இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ் 3 சப்ஜெக்ட்ல இருந்தும் நவம்பர் மாசம் நம்ம வந்து இப்ப டேர்ம் 2 எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்காக. ஸோ அந்த டேர்ம் 2 உடைய போர்ஷன்ல இருந்து ஈச் சப்ஜெக்ட் 6 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஃப்ரம் இங்கிலீஷ் 5 கொஸ்டின், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் வரும் இங்கிலீஷ் முடிச்சதும். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல 7 கொஸ்டின், மேக்ஸ்ல 7 கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, அதுபடி நீங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறது 6th ஸ்டாண்டர்டுக்கு. 6th முடிச்சதும் 7th கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி 8th கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சில சென்டர்ஸ் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எப்படி வந்து இந்த எம்சிக்யூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க இங்க வந்து ஒரு பபிள் ஷீட், அதாவது இந்த ஷீட் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து உங்களுடைய சென்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த பபிள் ஷீட், இதுக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல வந்து பபிள் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பபிள் ஷீட் உங்களுடைய சென்டர்ஸ் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தந்திருப்பாங்க இல்லையா? சோ இந்த பபிள் ஷீட்ல தான் நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து ஃபில் பண்ண போறீங்க. இங்க ஸ்கூல் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன போட போறீங்க அப்படின்னா, உங்களுடைய சென்டருடைய பேர். ஓகே, என்ன போட போறீங்க ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இடத்துல? வெண்ணை சென்டர் சிஎஸ் ஹராஹுவா அப்படிங்கிறது என்னுடைய ஸ்கூல் நேம். சரிங்களா? அந்த இடத்துல நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல, இந்த ஷீட்ல அடித்தல் திருத்தல் எல்லாம் பண்ணாதீங்க. ஷீட்டை வந்து உங்களுக்கு புக்கா தான் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட்ல இருந்து இந்த ஷீட்டை வந்து கிழிக்க வேண்டாம். எது, அதாவது ரிமூவ் பண்ணிடாதீங்க அந்த ஷீட். அந்த புக்லெட்லயே அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கூல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சென்டர் பேர் போடுங்க. உங்களுடைய பெண்ணை சென்டர், கேஎஸ்ஐ புலியூர் சென்டர் அப்படின்னா ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. சிஎஸ் ஹராஹுவாங்கிறது என்னுடைய ஸ்கூல் நேம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்க வந்து என்ன பண்ணி சிஎஸ் ஹராஹுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த பிங்க் கலர் லைன் போடுறேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். நீங்க உங்களுடைய சென்டர் பேரை ஃபுல் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. ஹைஃபன் போட்டுட்டு உங்களோட பேரையும் எழுதுங்க. உங்களுடைய பேர் வந்து எக்ஸாம்பிள் அசோக், அஸ்வின், வாட் எவர் இட் இஸ், என்ன பேரோ அந்த பேரை வந்து இங்க வந்து அதையும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. ஓகேவா? அருண் அப்படிங்கிறது உங்க பேர்னா ஃபுல்லா கேபிட்டல் லெட்டர்ல அருண் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. என்ன பேரோ அதை எழுதுங்க. இங்க டெஸ்ட் நம்பர்ல 6th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 133 அப்படிங்கிற 6th ஸ்டாண்டர்டோடைய டெஸ்ட் நம்பர். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்கேன்? 133. நம்மளுடைய 6th ஸ்டாண்டர்டுடைய எம்சிக்யூ டெஸ்ட் தான் இப்ப ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். 6th டெஸ்ட் நம்பர் 133. ஓகே, சரி. அடுத்தது ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டுல உங்களுக்கு இப்போ உங்களுடைய சென்டர்ல அட்டண்டன்ஸ் வைஸ் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த நம்பரை சிங்கிள் டிஜிட்ல கொடுத்திருந்தா சிங்கிள் டிஜிட், டபுள் வந்து எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த 104 அப்படிங்கிறத நீங்க ஃபில் பண்ணணும். சோ இத ஃபில் பண்ணி முடிச்சதும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷேர் பண்றது இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணுவேன், இங்கிலீஷ்க்கு ஷேர் பண்ணுவேன். கொஸ்டின் நம்பர் 1 வந்து இங்கிலீஷ், 2 இங்கிலீஷ், 3 இங்கிலீஷ். ஸோ நான் வந்து எந்தெந்த கொஸ்டின் நம்பர் எந்தெந்த இதுங்கிறத சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆப்ஷனை நீங்க அந்த பபுள், இந்த வட்டுக்குள்ள நிழலிட வேண்டும். அதாவது பாருங்க, இல்லைன்னா சொல்லுங்க.
சோ உங்களுடைய பபிள் வந்து நீங்க அந்த பேனாவினுடைய அச்சு வந்து வெளியில எங்கேயுமே வராம அந்த சர்க்கிள்குள்ள மட்டும்தான் வர பண்ணணும் ஃபார் 20 கொஸ்டின்ஸ்க்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு எனக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்லாம் ஃபில் பண்ணீங்கன்னா அதை கரெக்ஷனுக்கு நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ரவுண்ட மட்டும்தான், ஒரு சர்க்கிளை மட்டும்தான் ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் சர்க்கிள் ஷேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பரை அடித்தல், திருத்தல், கசக்குதல் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சப்போஸ் எங்க கிட்ட இந்த பபிள் ஷீட்டே இல்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஒரு ரூல்டு ஷீட் ஆர் அன்ரூல்டு ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சேம் ஃபார்மேட் ஸ்கூல் நேம்ல உங்களுடைய சென்டர் நேம் ஐஃபன் போட்டு உங்க பேர் எழுதிக்கோங்க. டெஸ்ட் நம்பர் ஃபார் 6th ஸ்டாண்டர்ட் 133 அப்படின்னு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 2 3ன்னு ஜஸ்ட் ஆப்ஷன் 1 போட்டு ஐஃபன் ஆப்ஷன் பி சி டி வாட் எவர் இட் இஸ் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷனை மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேவா? சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ உங்க எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப நான் வந்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்னா ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது 6th ஸ்டாண்டர்ட் பா. Test number 133, 6th standard, English, Science and Maths. Question number 1. Question number 1 from English. ஓகேங்களா? questions எல்லாருக்கும் screen வந்து view ஆகுதா அப்படிங்கறது மட்டும் எனக்கு chat session unmute பண்ணிட்டு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். questions visible ஆ இருக்கா? screen sharing தெரியுதா? Question number 1. Identify the state verb in the given sentence. I have an old car. I have an old car. Option A, I. Option B, have. Option C, car. Option D, O. இந்த சென்டென்ஸ்ல verb எது verb அப்படிங்கறத ஆன்சரா நீங்க இப்ப சொல்லணும். இந்த சென்டென்ஸ்ல verb சொல்லுங்க. I have an old car அப்படிங்கிறது சென்டென்ஸ். இதுல எந்த வார்த்தையானது verbன்னு சொல்றாங்க அப்படிங்கறத சொல்லுங்க. Question number 1. Okay. Move on to next question. Fill in the action verb in the given sentence. Fill in the action verb in the given sentence. The cat dash the snake. அதாவது இங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது. பூனையானது பாம்பை பிடித்தது அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியம். ஓகேவா? சோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஆப்டான ஆக்ஷன் verb எது வரும்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லணும். fill in the action verb in the given sentence அப்படிங்கிறதுல the cat dash the snake. Option A, catch. The cat catch the snake. Option B, caught. The cat caught the snake. Option C, the cat catching the snake. Option D, the cat caught the snake.
சோ பியும் டியும் சின்ன வித்தியாசம் தான். இதுல எந்த வார்த்தையானது அந்த fill in the blankல action verb-ஆ வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. Question number 3. I ate a mango. Fill in with the transitive verb. I ate a mango ன்னு இருக்கு. அங்க transitive verb எதுவா வரும்? Option A, I. Option B, a mango. Option C, ate. Option D, both A and B. I ate a mango. இதுல transitive verb எது? Question number 4. Fill in the blank appropriate adverbs of manner. கரெக்டான adverb இங்க எது வருமோ அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Glass object should be handled. கண்ணாடி பொருட்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கொடுத்திருக்கிற ஒரு வாக்கியம் இல்லையா? Glass object. Option A, careful. Glass object should be handled careful. Option B, glass object should be handled carefully. Option C, more careful கொடுத்திருக்காங்க. Glass object should be handled more careful. Option D, carelessly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Glass object should be handled carelessly. Careful, carefully, more careful, carelessly. இந்த நாலுல எது appropriate adverb இங்க வரும்னு நீங்க நினைக்கிறீங்களே அத அந்த வட்டுக்குள்ள ஷேட் பண்ணுங்க. நான்காவது கேள்வி அப்படிங்கிற ஆப்ஷனை ஷேட் பண்ணுங்க. Question number 5. Walk dash or else you will miss the bus. இந்த இடத்துல நடக்கணும். எப்படி நடந்தால் நீங்க பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So walk quick or else you will miss the bus. Walk slowly or else you will miss the bus. Walk fastly or else you will miss the bus. Walk quickly or else you will miss the bus. என்ன கரெக்டான ஆப்டான வேர்ட் அங்க வந்திருக்கும்? ஆப்ஷன் ஏ குவிக், ஆப்ஷன் சி ஃபாஸ்ட்லி, ஆப்ஷன் டி குவிக்லி. நான் அதுக்கு தான் ஒரு ஒரு ஆப்ஷனையும் அந்த சென்டென்ஸ்ல போட்டு உங்களுக்கு ரீட் பண்ணேன். Walk quick or else you will miss. Walk slowly or else you will miss the bus. Walk fastly or else you will miss the bus. Walk quickly or else you will miss the bus. Question number 6. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஜிக்கா திங்க் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணும்பா. லுக்ஸ் சீரியஸ் அண்ட் ஃபில் தி மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து CMM, இரண்டாவது வார்த்தை EOO, மூன்றாவது வார்த்தை GQQ dash, லாஸ்ட் ஒன் KUU. ஓகேவா? இங்க 4 ஆப்ஷன் இருக்கு. நான் இதுல ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு தரேன். இது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு தரேன். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை சி, இரண்டாவது வார்த்தை இ. ABCDE. சிக்கும் ஈக்கும் நடுவுல ஒன்னு மிஸ்ஸிங். யாரு மிஸ்ஸிங்? டி மிஸ்ஸிங். ABCDE. ஈக்கும் ஜிக்கும் நடுவுல ஒன்னு மிஸ்ஸிங். யாரு மிஸ்ஸிங்? EF. எஃப் வந்து மிஸ்ஸிங். சோ ஒன்று விட்டு ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு. இரண்டாவது எழுத்து பாத்தீங்கன்னா எம், அதுலயுமே என் மிஸ்ஸிங். O, P, Q. சோ இப்ப அந்த fill in the blankல அடுத்தது யார் வருவாங்க? ஆப்ஷன் ஏ GRR, ஆப்ஷன் பி GSS, ஆப்ஷன் சி ISS, ஆப்ஷன் டி ITT.
பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. Question number 7. It is from science. ஏழாவது கேள்வியிலிருந்து science அறிவியல் பாடம் தொடர்பான கேள்விகள். So, seventh question starts from science. What is the primary energy conversion in a hydel power station? நீர்மின் நிலையத்தில் நிகழும் முதன்மை ஆற்றல் மாற்றம் என்ன? ஆப்ஷன் ஏ நியூக்ளியர் எனர்ஜி டு மெக்கானிக்கல் அணுக்கரு ஆற்றல் எந்திர ஆற்றலாக மாற்றுவது. ஆப்ஷன் பி ஹீட் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக. சி கெமிக்கல் எனர்ஜி டு ஹீட் எனர்ஜி வேதியியல் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக. ஆப்ஷன் டி கைனடிக் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக. What is the primary energy conversion in a hydel power station? நீர்மின் நிலையத்தில் நிகழும் முதன்மை ஆற்றல் மாற்றம் என்ன? இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7? நீங்க அங்க இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. ஏழாவது கேள்விக்கு என்ன ஆப்ஷனோ அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. Question number 8. In thermal power stations, thermal energy is generated by burning dash. அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுவது எதன் எரிப்பால்? ஆப்ஷன் ஏ வாட்டர் நீர். ஆப்ஷன் பி கோல் டீசல் ஆர் கேஸ் நிலக்கரி டீசல் அல்லது வாயு. ஆப்ஷன் சி விண்ட் காற்று. ஆப்ஷன் டி நியூக்ளியர் ஃபியூயல் அணு எரிபொருள். Question number 9. A cell is a device that converts dash. மின்கலன் என்பது எந்த ஆற்றலை மாற்றும் சாதனம்? ஹீட். ஆப்ஷன் ஏ ஹீட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக. ஆப்ஷன் பி கைனடிக் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இயக்க ஆற்றலை இயந்திர ஆற்றலாக. ஆப்ஷன் சி கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றலை மின்னாற்றலாக. ஆப்ஷன் டி நியூக்ளியர் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி அணு ஆற்றலை வெப்ப ஆற்றலாக. Question number 10. Which of these is an example of a secondary cell? பின் வருவனவற்றில் துணை மின்கலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது? துணை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு எது? ஆப்ஷன் ஏ செல் யூஸ்ட் இன் கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் கடிகாரங்கள் மற்றும் கை கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். ஆப்ஷன் பி செல்ஸ் யூஸ்ட் இன் டாய்ஸ் பொம்மைகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். ஆப்ஷன் சி செல்ஸ் யூஸ்ட் இன் மொபைல் போன்ஸ் அலைபேசிகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். ஆப்ஷன் டி small sized cells that can be used only once ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவிலான மின்கலங்கள். Question number 11.
which characteristic defines a primary cell? முதன்மை மின்கலத்தை வரையறுக்கும் பண்பு எது? ஆப்ஷன் ஏ, a cell that can be recharged many times. பலமுறை மீண்டும் மின்னேற்றம் செய்யக்கூடிய மின்கலம். ஆப்ஷன் பி, a cell that can be recharged. மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத மின்கலம். ஆப்ஷன் சி, a cell used in vehicle batteries. வாகன மின்கலன்களில் பயன்படுத்தப்படும் மின்கலம். ஆப்ஷன் டி, a cell that produces only negative ions. எதிர்மறை அயனிகளை மட்டுமே உற்பத்தி செய்யும் மின்கலம். Question number 12. What is the function of a key or a switch in an electric circuit? ஒரு மின் சுற்றில் சாவியின் செயல்பாடு என்ன? ஆப்ஷன் ஏ, டு கன்சியூம் த எலக்ட்ரிசிட்டி. மின்னோட்டத்தை உட்கொள்வது. ஆப்ஷன் பி, கேரி த எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தை எடுத்துச் செல்வது. ஆப்ஷன் சி, டு கன்வெர்ட் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது. ஆப்ஷன் டி, டு ஸ்டாப் ஆர் அலோ த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். மின்னோட்டத்தின் ஓட்டத்தை நிறுத்தவோ அல்லது அனுமதிக்கவோ பயன்படுவது. 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு தோணுதோ அதை ஷேட் பண்ணுங்க. அந்த சர்க்கிள் ஷேட் பண்ணா போதும், வேற எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாதீங்க. பபிள் ஷீட் இல்லாதவங்க உங்களுடைய ரூல்ட் ஆர் அன்ரூல்டு ஷீட்ல கொஸ்டின் நம்பர் ஐஃபன் ஆப்ஷன். Question number 13. Which component in an electric circuit serves as the source of electric current? ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தின் ஆதாரமாக செயல்படும் கூறு எது? ஆப்ஷன் ஏ, எ பல்ப். ஒரு மின் விளக்கு. ஆப்ஷன் பி, கனெக்டிங் வயர்ஸ். இணைக்கும் கம்பிகள். ஆப்ஷன் சி, எ கீ ஆர் எ ஸ்விட்ச். சாவி. ஆப்ஷன் டி, எ செல் ஆர் பேட்டரி. மின்கலம் அல்லது மின்கல அடுக்கு. கொஸ்டின் நம்பர் 14. இதோட சயின்ஸ் முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 13 ஓட சயின்ஸ் முடிஞ்சது. கொஸ்டின் நம்பர் 14ல இருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். சோ 2 days equal to dash hours. 2 நாள்கள் என்பது எத்தனை மணி நேரம்? ஆப்ஷன் ஏ 38, ஆப்ஷன் பி 48, ஆப்ஷன் சி 28, ஆப்ஷன் டி 40. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நம்பர் இன்டு 2 மல்டிப்ளை பை 2 போட்டீங்கன்னா 2 நாள்களுக்கு எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது தெரியும். Question number 15. 3 weeks is equal to dash days. 3 வாரங்கள் என்பது dash நாட்கள். ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா
3 வாரத்திற்கு, ஒரு வாரத்திற்கு தெரிந்த நாட்கள் இன்டூ 3 மல்டிப்ளை பை 3. ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் ஃபார் எக்ஸாம்பிள்னா 2 இன்டூ 3ன்னு போடுங்க. ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்னு உங்களுக்கு தான் தெரியணும். சோ ஆப்ஷன் ஏ 21, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 28. 21, 7, 14, 28. A number of ordinary years between two consecutive leap years is dash. அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகளின் எண்ணிக்கை டேஷ். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து லீப் வருடம் வரும் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ 4 இயர்ஸ், ஆப்ஷன் பி 2 இயர்ஸ், ஆப்ஷன் சி 1 இயர், ஆப்ஷன் டி 3 இயர். Question number 17. What time will it be 5 hours after 22:35 hours? 22:35 மணியில் இருந்து 5 மணி நேரம் கடந்த பிறகு காட்டும் நேரம் என்ன? 22:35 என்பது ரயில்வே டைம். நார்மல் டைம் இல்ல, ரயில்வே டைம். சோ அதிலிருந்து ஆஃப்டர் 5 hours கடந்த பிறகு. பிஃபோர் சாரி பாஸ்ட் ஆஃப்டர் இதுதான் உங்களுடைய டாபிக் இல்லையா? இது வந்து ஆஃப்டர், பாஸ்ட் கிடையாது, ஆஃப்டர். சோ அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 2:30 hours, ஆப்ஷன் பி 3:35 hours, ஆப்ஷன் சி 4:35 hours, ஆப்ஷன் டி 5:35 hours. Question number 18. Discount is subtracted from dash to get SP. SP means selling price. தெரியும் இல்லையா? சோ தள்ளுபடியானது டேஷில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறது. ஆப்ஷன் ஏ எம்பி, எம்பினா மார்க் பிரைஸ், குறித்த விலை. ஆப்ஷன் பி சிபி, காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. ஆப்ஷன் சி லாஸ், நட்டம். ஆப்ஷன் டி ப்ராஃபிட், லாபம். Discount is subtracted from dash to get SP. Question number 19. மூன்றாவது கேள்வி. Overhead expenses is always included in dash. கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஷில் அடங்கியுள்ளது. ஆப்ஷன் ஏ எஸ்பி செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை. ஆப்ஷன் பி சிபி காஸ்ட் பிரைஸ், அடக்க விலை. ஆப்ஷன் சி ப்ராஃபிட், லாபம். ஆப்ஷன் டி லாஸ், நட்டம். லாஸ்ட் கொஸ்டின், 20வது கேள்வி. இதோட 6th ஸ்டாண்டர்ட் MCQ கம்ப்ளீட் ஆயிடும். சோ வந்து ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டேஷ். தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் டேஷ். தள்ளுபடியை குறித்த விலையிலிருந்து எதை கழித்தால் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ ப்ராஃபிட், லாபம். ஆப்ஷன் பி செல்லிங் பிரைஸ், விற்பனை விலை.
ஆப்ஷன் சி லாஸ் நட்டம், ஆப்ஷன் டி காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை. சோ 20 கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஆர் ராங் வாட் எவர் இட் இஸ், நீங்க என்ன ஒரு ஒரு கேள்விக்கும் எந்த ஆப்ஷன் ஷேட் பண்ணிருக்கீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணுங்க. அத வந்து நீங்க பென்சில்ல ஷேட் பண்ணியிருந்தா அதை அழிச்சிட்டு வேற ஒரு ஆப்ஷன் ஷேட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதெல்லாமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் ஃபுல்லாவே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், கரெக்ஷன்ஸ்க்கு எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ அந்த பபிள் ஷீட்டை அடித்தல் திருத்தல் கிழித்தல் அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இதோட 6th ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூ ஃபார் டேர்ம் 2க்கு செகண்ட் செட் இஸ் ஓவர். நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ்க்கு எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நெக்ஸ்ட் வந்து 7th கண்டினியூ பண்றோம்.